வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மத்திய அரசின் சூரிய இல்லம் இலவச மின்சார திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இபி மின்சாரம் இல்லாதப்போ நம்ம சோலார் மின்சாரத்தை பயன்படுத்த முடியுமாங்கிறத பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த திட்டம் பிப்ரவரி 15 அன்னைக்கு பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டது. முதல் கட்டமாக 1 கோடி வீடுகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக சோலார் பேனல்கள் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்கீமில் சோலார் பேனல் வைக்கிற வீடுகளுக்கு 40% வரைக்கும் மானியம் கொடுக்க போகிறாங்க. இதனால் ஒரு வருஷத்துக்கு 75,000 கோடி அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு செலவு குறையும்னு கணக்கிட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்கன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு இருக்கணும், சோலார் பேனல் வைக்கிறதுக்கான வசதி இருக்கணும். வாடகை வீட்டில் வசிக்கிறவங்களா இருந்தால் அவங்க பேரில் இபி கனெக்ஷன் இருக்கணும். சொந்த வீடு இல்லாதவங்களாம் உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. வீடியோவை முழுசாக கேளுங்க, அப்போ தான் புரியும். அப்போது வசதியானவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் உதவுமா, ஏழைகளுக்கு உதவாதான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக உதவும். எப்படி உதவும்னா, இந்த திட்டத்தின் மூலமாக பணம் இருக்கிறவங்க சோலார் பேனல் அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, ஏழைகளுக்கு தடையில்லா மின்சாரத்தை அரசால் உறுதி செய்ய முடியும். யாரோட பேரில் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க பேரில் தான் இபி கனெக்ஷன் இருக்கணும். அப்பார்ட்மெண்ட்ஸு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு, அப்புறம் ஃபேக்ட்ரிஸு மற்றும் கடைகளுக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தாது. 1 கிலோவாட் சோலார் பேனல் மூலமாக ஒரு நாளைக்கு நீங்கள் 5 யூனிட் வரைக்கும் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். 1 கிலோவாட் சோலார் பேனல் போடுறதுக்கு 65,000 வரைக்கும் செலவாகும். 30,000 வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க. 2 கிலோவாட் சோலார் பேனல் போடணுன்னா 1,20,000 வரைக்கும் செலவாகும். 60,000 வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க. 3 கிலோவாட்லேருந்து 10 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் சோலார் பேனல் போடணும்னா 4,50,000 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். அதிகபட்சம் 78,000 வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட் மூலமாகவும் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் இபி பில்லையும் உங்கள் மொபைல் நம்பரையும் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸை நீங்கள் அந்த வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கலாம். உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அப்ரூவ்டு வெண்டர்ஸ் இருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் அந்த வெப்சைட்லேயே இருக்கும். அவங்க மூலயமா முழு பணத்தையும் செலுத்தி நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இபி ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் நெட் மீட்டருக்கு அப்ளை பண்ணணும். நெட் மீட்டருக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இபி ஆஃபீஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சோலார் பேனலை ஆய்வு செய்வாங்க. ஆய்வு செஞ்சுட்டு நெட் மீட்டர் மாட்டிடுவாங்க. இந்த நெட் மீட்டருங்கிறது உங்கள் பழைய இபி மீட்டர் எடுத்துகிட்டு புதுசாக ஒரு மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை தான் நெட் மீட்டருன்னு சொல்லுவாங்க. அதுவும் பழைய இபி மீட்ரு மாதிரியே தான் இருக்கும். அந்த நெட் மீட்டரில் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த நெட் மீட்ரு போடுறாங்க. நெட் மீட்ரு மாட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு ஒரு கமிஷனிங் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை அந்த வெப்சைட்லேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கமிஷனிங் சர்டிஃபிகேட்டு அப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை உங்கள் அப்ளிகேஷனில் போய் நீங்கள் மறுபடியும் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 30 நாளைக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் மானியம் சேர்ந்துடும். இப்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இபி கரண்ட் இல்லாதப்போ நம்ம சோலார் கரண்ட்டை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். சோலாரில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஆன் கிரிடு, இன்னொன்று ஆஃப் கிரிடு. ஆன் கிரிட் முறையில் பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் பேனல்லேருந்து வர பவரை இன்வெர்ட்டருக்கு கொடுத்து இன்வெர்ட்டர்லேருந்து வர ஏசி கரண்ட்டை டைரெக்டாக நம்ம இபி கரண்ட்டோட லிங்க் பண்ணிடுவாங்க. இந்த ஆன் கிரிட் முறையில் கண்டிப்பாக நெட் மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணணும். நெட் மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுறது போக மிச்சம் இருக்கிற பவர் இபிக்கு போயிடும். இபி அதுக்கு என்ன ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அவங்க பில்லில் மைனஸ் பண்ணிப்பாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஆன் கிரிட் முறையில் இபி கரண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சோலார் பவரை யூஸ் பண்ணிக்க முடியும். இபி கரண்ட் இல்லைன்னா சோலார் பவர் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஆன் கிரிட் முறையில் உங்களுக்கு இபி மின்சாரம் இல்லாதப்போ கரண்ட்டு வேணும் அப்படின்னா தனியாக நீங்கள் யூபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆஃப் கிரிட் முறையில் சோலார்லேருந்து கிடைக்கிற பவர் பேட்டரிகளில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த பேட்டரியிலேருந்து நம்ம பவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு யூபிஎஸ் மாதிரி தான் ஆஃப் கிரிடுங்கிறது, ஒரு யூபிஎஸ் மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால் நம்ம பவர் இல்லாதப்பையும் ஆஃப் கிரிடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.